அடுத்ததாக நாங்கள் இணையப் போகிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணையப் போகிறோம். உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி ராணி சேர்ந்த அவர்கள். முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தில அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்க அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த நாளும் என்னோடு உங்களோடு பேச போற வார்த்தைகள் வெளிப்பாட்டின் ஆவியான வெளிப்படுத்தி எங்கள் பிரகாசமான மனக்கண்களை திறந்து வார்த்தையில் உள்ள வெளிச்சங்களை காண கர்த்தர் கிரியை செய்வாராக, கிருபை அளிப்பாராக. அப்படியாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்த எங்களோடு வெளிப்பாட்டுகளோடு சகோதரி இணைந்திருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே, அதிலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு உம்மோட நடக்கிற ஆண்டவரே, உறவிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட மீடியாக்கள் மூலமாய், வானொலிகள் மூலமாய் ஆண்டவரே அறிந்து கொள்ளுகிற பாக்கியங்களை ஆண்டவரே, சான்சஸ் நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்தை உடைய ஆண்டவரே உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, உடைய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும் தகப்பனே, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய குரலை ஐடென்டிஃபை பண்ணி ஆண்டவரே அதற்கு செவி கொடுக்க கீழ்ப்படியத்தக்கதா எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். மத்தேயு 22வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 22:12 வசனம். அங்கே பார்க்கிறோம், இப்படியாய் சொல்லுகிறது வசனம்: சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இது ஒரு சின்ன வசனம் தான், ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே நிறைய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பகுதி அநேகருக்கு தெரிந்திருக்கும். இது கல்யாண விருந்தை பற்றி ஒரு உவமை. ஆண்டவர் அங்கே பிரசங்கிக்கும் போது பயன்படுத்தின ஒரு உவமை தான் இது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்காக நான் இதை உங்களுக்கு சின்னதா டக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய கல்யாணத்தை ஆயத்தப்படுத்துகிறார். கல்யாண விருந்தொண்டை ஆயத்தப்படுத்தி அங்கே அநேகரை, தன்னுடைய சர்க்கிள் இருக்க புற மற்ற நாடுகளுடைய ராஜாக்கள், விருந்தினர்கள் என்று சொல்லி முக்கியமான நபர்களை அங்கே அந்த விருந்துக்கு அழைக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த கல்யாண நாளிலே அவர்கள் அந்த விருந்துக்கு வராமல் அவனுடைய அழைப்பிதழை நிராகரித்து, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வருவதற்கு மனதில்லாதிருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் மறுபடியுமாய் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அங்கே அநேகரை அழைத்த போது அவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினவர்களாய், ஒருத்தன் எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்க இருக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் அங்கே தகவல் சொல்ல அழைக்க வந்த ஊழியர்களை அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். இதை கேட்ட ராஜா கோபம் அடைந்து தன்னுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வராமல் போன அந்த விருந்தினர்களை யாரெல்லாம் அழைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த அழைப்பை புறக்கணித்தார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய சேனைகளை அனுப்பி அவர்களை அழித்து போடுகிறான், சுட்டெரித்து விடுகிறான். அதற்கு பிற்பாடு தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, இங்க விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அதுக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அதுக்குரிய தகுதி இழந்து போனாங்க, அபாத்திரமாய் போனார்கள், அதனால நீங்க போய் வழி சந்தியில எல்லாம் காணப்படுகிற எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு வாங்க என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார். உடனே அந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே ரோட்டுக்கு போய் அந்த தெருவில் இருந்தவங்க, வீதியில இருந்தவங்க, சாதாரண மனுஷர்கள், அவனுக்கு சம்பந்தம் இல்லாத சாதாரண மனுஷங்களை எல்லாம் அந்த திருமண பந்திக்கு அழைக்கிறார்கள். உடனே அவர்கள் அழைத்து சேர்ந்த உடனே அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, அந்த இடத்துல அப்படியாய் அழைக்கப்பட்டு வந்த ஒருவனை ராஜா அந்த கூட்டத்துல பார்க்கிறார். தன்னுடைய விருந்தாளிகளை பார்க்கும்படி அங்கே ராஜா உள்ள பிரவேசித்து பார்க்கும்போது இந்த நபரை கண்டு, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்க என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அவன் பேசாமல் இருக்கிறான். உடனே ராஜா தன்னுடைய பணிவிடைக்காரரை கூட்டி கொண்டு போய் இவனை கைய காலம் கட்டி அழுகை கட்கடிப்பும் இருக்கிற புறம்பான போடுங்க அப்படின்னு சொல்லி அவனை
வெளியில தள்ளி விட்டுறார்கள். அங்கே புறம்பான இருளுக்குள்ள அவனை அங்கே போட்டு அங்க தண்டனை கொடுக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு வசனம் அந்த உவமையை தேவன் இப்படியாய் முடிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி. இதுதான் அந்த சம்பவம், அந்த உவமை. ஆனால் இந்த உவமையிலே நாங்கள் அநேக நேரத்துல அநேக பிரசங்கத்துல நாங்கள் வாசிக்கும் போது கூட நாங்கள் எடுக்கிற வசனம் என்னவென்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த 14வது வசனத்தை நாங்கள் எடுத்து விடுகிறோம். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி ஆண்டவர் அநேகரை அழைக்கிறார். குறிப்பாக யூதர்களை, தன்னுடைய ஜனங்களை அழைத்தார். ஆனா அவங்க அதுக்கு செவி கொடுக்காம போனதுனால அவர் அனுப்பின அவருடைய மகனை சிலுவையில் அரைஞ்சாங்க, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டாங்க, அநேகரை அவருடைய ஊழியக்காரர்களை எல்லாம் அவர்கள் துவம்சம் பண்ணினார்கள். அதனால ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டு புறஜாதியான எங்களை ஆண்டவர் அழைத்தார், அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாய் மாறின ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறோம். அதுல எந்த தவறும் இல்லை. அது ஒரு வகையான ஒரு விளக்கம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விளக்கம் இந்த 12வது வசனத்திலே அங்க இருக்கிறது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இந்த வசனத்துல ஆண்டவர் மிகப்பெரிய சத்தியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அங்கே முதலாவதாய் பார்ப்போமே என்று சொன்னால், சிநேகிதனே என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அவன் யார் என்றே அவருக்கு தெரியாது. அவன் அழைக்கப்பட்ட விருந்தாளிகளில் ஒருவனாய் இருக்கவில்லை. அங்கே தெருவுல போய் கொண்டிருந்த ஒருத்தனை பிடிச்சு கொண்டு இங்கே அழைத்து அந்த விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ராஜாக்கு அவனை யார் என்று அறிமுகம் இல்லை, ஆனாலும் சிநேகிதனை என்று கூப்பிடுகிறார். இந்த பகுதியை நான் இந்த வாரத்தோட ஆரம்பத்துல நான் இதை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்டேன். ஆண்டவரே, அவன் இந்த விருந்துக்கு வருகிறேன் என்று அவன் சொன்னதே இல்லை, அவன் விரும்பி வரவே இல்லை. சும்மா போனவன நீங்க ஊழியக்காரன் அனுப்பி அந்த ராஜா கூப்பிட்டு எடுத்துட்டு அவனுக்கு வஸ்திரம் போட இல்ல, கல்யாண வஸ்திரம் எல்லாம் அவன் போடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா அவன் இந்த கல்யாணத்துக்கான விருந்தாளியே கிடையாது. அவன் சும்மா ரோட்ல போய் கொண்டிருந்தவன். அவனை கூப்பிட்டு போட்டு, உனக்கு கல்யாண வஸ்திரம், நீ வடியா வலிக்கிட்டு வரையிலன்னு சொல்லி அவனை தூக்கி அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்க இருளுக்குள்ள போட்டுட்டீங்களே, இது நியாயமா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி. அவரை கேட்கிறதுக்கு எனக்கு துணிவில்லை, ஆனா எனக்குள்ளே ஒரு கேள்வி. இது நியாயமா ஆண்டவரே? சும்மா போனவனை கூப்பிட்டு ஏன் அவன் கேட்டானா வர்றேன்னு சொல்லி, அவன் சும்மா போயிட்டு இருந்தவனை விருந்துக்கு கூப்பிட்டுட்டு பிறகு அவனை உடுப்பு சரியா போடலன்னு சொல்லி அவனை பனிஷ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து வேற யாரையும் பார்த்து கேட்கல, யூதர்களை பார்த்து கேட்கல, ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து கேட்கல, ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், சிநேகிதனே. இங்கே மத்தேயுல ஆண்டவர் 3 மனிதர்களை மாத்திரம்தான் சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். ஏன் அதை சொல்றேன்? இவன் அழைக்கப்பட்டவர்கள்ல சேர்ந்த கூட்டத்துல சேர்ந்தவன் அல்ல, இவன் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவன். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை சேர்ந்த மனிதன் தான் இவன். ஆகவேதான் தேவன் இவனை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். அந்த ராஜாவை இந்த மத்தேயுல முழுக்க வாசிப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையாகட்டும், இல்ல அவருடைய பிரசங்கங்களாகட்டும், எல்லாத்துலயுமே 3 இடங்கள்ல தான் அங்கே நண்பனே என்று சொல்லி 3 பேரைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் மத்தேயு நான் நினைக்கிறேன் மத்தேயு 20:13 வசனத்துல அங்கே சம்பளத்தை குறித்து ஒரு ஊழியக்காரன் வேலை செய்தவன், எனக்கு பிறகு லேட்டா வந்தவங்களுக்கு ஏர்லியா வந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் தாரீங்களே என்று சொல்லி அங்கே கேள்வி கேட்கிறதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. அந்த வேலைக்காரனுக்கு பதில் சொல்லும் போது அந்த ராஜா கேட்கிறான், யாரு இந்த டைமுக்கு நான் உனக்கு சொன்ன காசு நான் உனக்கு கொடுக்கிறேன் தானே என்று சொல்லி அவனை பார்த்து பேசும்போது அவனை பார்த்து சிநேகிதன் என்று கூப்பிடுகிறார். 2வது இடத்துல யூதாஸ் காரியத்தை பார்த்து அங்கே அவன் காட்டி கொடுப்பதற்காக, இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அவன் அந்த கெஸ்தமனி தோட்டத்துக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவை ஆற தழுவும் போது, என்னை ஏன் தேடி வந்தா என்று சொல்லி, என்னை தேடி வந்தா என்று யூதாஸ் காரியத்தை பார்த்து அவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார். அதற்கு பிற்பாடு இங்கே இந்த கல்யாண விருந்தாளிகள்ல இந்த மனிதனை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். இந்த 3 இடங்கள்ல தான் அங்கே தேவன் சிநேகிதனே என்று சொல்லி அழைப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது.
இந்த 3 பேருமே அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதல் இடத்துல வரும்போது அவன் அந்த வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன். 2வது யூதாஸ் கரியோத் வந்து வேற யாரோ, ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக தெரிந்தெடுத்த 12 சீஷர்களில் ஒருவனாக இந்த யூதாஸ் கரியோத் இருந்தான். ஏதோ சாதாரணமாய் அவரை அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவனாய் அவன் இருக்கவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவனாய். அந்த 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமான அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவனை பார்த்து சிநேகிதனே என்று ஆண்டவர் அழைத்தார். அதே போலதான் இந்த மனிதனையும் பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைக்கிறான். இன்றைக்கு அநேகர் இயேசுவோட நண்பர்களாய் இருக்கிறாங்க. அநேகர் இயேசுவோட நண்பர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அநேகர் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே நண்பனாய் இருப்பதற்கும் ஐக்கியமாய் இருப்பதும் வித்தியாசமான ஒரு காரியம். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெலோஷிப். அநேகர் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாய் ஆண்டவரோடு இருப்பதுல வந்து மும்முரம் காட்டுகிறோம். ஆண்டவரை அறிந்தவன் என்று சொல்லுவதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு யார் என்று தெரியும், இயேசுக்கு என்ன தெரியும், இதையெல்லாம் சொல்லுவதற்கு யாருமே தயங்க மாட்டோம். அதை தைரியமாய் சொல்லிவிடுவோம். அநேகர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட்ஸாய் இருக்கிறோம். ஆனால் தேவனோடு நாங்கள் நட்பாய் இருக்கிற நாங்கள் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோமா என்று சொல்லி கேட்டால் அநேகருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அங்கே தூரத்துல இருந்து பார்க்கும் போது ராஜா அந்த விருந்தாளிகளை ரேண்டமா ஸ்ட்ரீட்ஸ்ல போய் அழைத்து கொண்டு வந்த அந்த விருந்தாளிகளை தூரத்துல இருந்து பார்க்கிறார். அந்த கூட்டத்தோட பார்க்கும்போது அவன் வித்தியாசமாய் தெரியவில்லை, அந்த கூட்டத்தோட தான் இருக்கிறான். ஆனால் கிட்ட போய் அவர் தன்னுடைய விருந்தாளிகளை ஒவ்வொருத்தரா சந்திக்கிறதுக்காக கிட்ட போய் பார்க்கும் போது அவன் ராஜ வஸ்திரம் தரித்திராதவனாய், கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் அவன் அங்க இருப்பதை பார்க்க முடிகிறது. யூ கேன் பி இன் த பெர்ஃபெக்ட் ரைட் லொகேஷன். நீங்க அந்த இடத்துல சரியான இடத்துல பிரசண்டா இருக்கலாம், ஆனால் ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்கலாம். சரியான லொகேஷன்ல இருக்கலாம், ஆனா சரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாதவரா இருக்கலாம். அந்த ராஜா தூரத்துல இருக்கும்போது அவன் எல்லா விருந்தாளிகளோடையும் சேர்ந்து இருந்தவனாய் காணப்பட்டான். அந்த விருந்தாளி கூட்டங்களுக்குள்ளே அவனும் ஒருவனாய் இருந்தான். அதே போலதான் இன்றைக்கு எங்கள் அநேகரை ஆண்டவர், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற அநேகரை ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நாங்கள் சபைக்குள்ளே தான் இருப்போம், ஜெப கூட்டங்களுக்குள்ளே தான் இருப்போம், விசுவாச கூட்டங்களுக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் கிட்ட வந்து பார்ப்பாரா இருந்தால் எங்களை பார்த்து, சிநேகிதனே உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்கத்தக்கதா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரோட வெறும் நட்பாய் மாத்திரம் இருக்கிறீங்களா, இல்ல ஐக்கியத்தோட இருக்கிறீங்களா? அந்த மனிதனை பார்த்து அவர் சிநேகிதனை, அதுல ஒரு விஷயம், அவன் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளா இல்லாம கல்யாண வஸ்திரம் இல்லாது இருந்தா கூட அவர் அங்கே அவனை அழைக்கும் போது அவருடைய கருணை கிருபை அங்கே தெரிகிறது. நண்பனே என்று சொல்லி, ஹீஸ் நாட் worthy, அவர் ஒரு ராஜா, அவன் சாதாரணமா எங்கேயோ போய்கொண்டிருந்தவன், அந்த விருந்தாளி லிஸ்டுக்குள்ள வர முடியாதவன், ரேண்டமாய் செலக்ட் ஆகி இந்த இடத்துக்குள்ளே அந்த ஊழியக்காரர்கள் கூட்டிக் கொண்டு வந்த நபர் அவன். அப்படி இருந்தும் அவனை ஃபுல் ரெஸ்பெக்டோட அந்த ராஜா அட்ரஸ் பண்ணுகிறார். அவருடைய கிருபை அந்த இடத்துல கூட, அந்த கொஸ்டினை கேட்கும் போது கூட அவருடைய கிருபை அங்கே விளங்குவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். இதை உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். கிருபை நிறைந்த இருதயத்தோடு, கிருபை நிறைந்த கண்களோடு ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார். அங்கே 2வதாய் பார்ப்போமே இருந்தால், கல்யாண வஸ்திரம், அந்த வசனத்திலே முதலாவது சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய், முதலாவது அவனை பார்த்து சிநேகிதனே என்று கேட்கிறார், பிறகு அழைக்கிறார், பிறகு கேட்கிறார், நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று இந்த ராஜா அவனை பார்த்து கேட்கிறார். இந்த கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன? It's God's gracious gift, அவருடைய நீதி. எனக்கு இந்த கொஸ்டின் வரும்போது நான் அதை கொஞ்சம் குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன்.
சும்மா போனவனை கூப்பிட்டு கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. ஏன் என்று சொல்லி அந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து அங்கே ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, அந்த இயேசு இந்த ஓமையை சொன்ன காலகட்டத்துல யூதர்களுக்குள்ள ஒரு கல்யாணங்கள் நடக்கும் என்று சொன்னால், ஒரு சாதாரண குடும்பத்துல திருமணம் நடக்கும் என்று சொன்னால், அந்த வருகிற விருந்தாளிகள் தங்களிடத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் உடுப்பை போட்டுக்கொண்டு, ஒரு நல்ல கல்யாண உடுப்பை போட்டுக்கொண்டு வருவாங்களாம். ஆனா அதே ராஜாவுடைய கல்யாணமா இருந்தால், ஒரு ராஜா வீட்டு திருமணமா இருந்தால், அந்த திருமண மாளிகைக்குள் வருகிற வாசல்ல வரவேற்பறையில அவர்களுக்கான அந்த கல்யாண உடை, அவளுக்கான அந்த கல்யாண வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்படுமா. அது சாதாரண வஸ்திரமா இருக்காது. கற்கள் பதித்ததாய் ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், ராஜாவுக்குரிய வஸ்திரம், ராஜாவுடைய குடும்பத்துக்கு ஏற்ற வஸ்திரம் அங்கே வரவேற்பறையில கொடுக்கப்படும். அவர்களுக்கு ராஜாக்கள் தான், அந்த குடும்பம், எந்த குடும்பம் திருமணத்தை நடத்துகிறதோ அவர்கள் தான் வருகிற விருந்தினருக்கும் அந்த உடையை கொடுப்பார்களாம். அந்த ராஜ மாளிகைக்கே உரியதான ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார்கள். ஆகவே அங்கே வருகிற விருந்தாளிகள் எல்லாம் அதை அணிந்து கொண்டு அந்த இடத்துக்கு வருவார்களாம். அன்றைக்கும் அந்த விருந்தாளி, அந்த மனிதன், ஆண்டவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைத்த அந்த மனிதன், அவன் ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவனை போய் அந்த ஊழியக்காரர்கள் ரேண்டமா தூக்கிக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும், அவன் அந்த கல்யாண மாளிகைக்குள்ள வரும்போது வாசல்லே அவனுக்கு அந்த திருமணத்துக்குரிய அந்த அங்கியை, அந்த வஸ்திரத்தை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அது ஏதோ அந்த உடுப்ப மாத்திர மாதிரியான காரியம் இல்ல, அது ஒரு அங்கி என்று சொல்லும் போது இட்ஸ் லைக் அ ரோப், ஒரு கோட் மாதிரி, மேல போட்டு கொள்ளுகிற ஒரு கோட் மாதிரி, ஒரு அங்கியா இருக்கிறது, ரோபா இருக்கிறது. அதை அவனுக்கு கொடுத்திருக்கலாம். என்னுடைய இமேஜினேஷன் படி அங்கே அவனுக்கு அதை கொடுக்கும் போது அவனை அதை வாங்கி விட்டு, அவனுக்கு கட்டாயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதை வாங்கி விட்டு, ஐயோ நான் போட்டிருக்க உடுப்பே நல்லாதானே இருக்குது, இதுக்கு மேல இதை வரை நான் போடணுமான்னு சொல்லி அதை நிராகரித்திருக்கலாம். அல்லது ஒருவேளை அவன் உள்ள அழுக்கான, ஒருவேளை ஐயோ எனக்கு நிறைய வேர்த்து, நான் நிறைய வேலை செஞ்சிருக்கும் போது அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், இதுக்கு மேல நான் இதை போட்டேன்னு சொன்னா இந்த உடுப்பும் அழுக்காயிடும், ஆகவே வேண்டாம் வேண்டாம், நான் இருக்கிற மாதிரியே வந்துடுறேன், நான் நானாவே கொண்டு வருகிறேன் விருந்துக்கு என்று சொல்லி அப்படியே அவன் இருக்கிற இடத்தோட வந்திருக்கலாம். அல்லது அவன் யோசிச்சிருக்கலாம், இது ரொம்ப பாரமா இருக்கு, இதை போட்டு கொண்டா எனக்கு இன்னும் பாரமா இருக்குது, வேண்டாம் என்று சொல்லி அதை நிராகரித்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கியை அவன் நிராகரித்தவனாய் அந்த திருமண அறைக்குள்ளே அவன் செல்லுகிறான். அங்கே பவுல் ரோமர் 13:4 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல கலாத்தியர் 3:27 ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போலவே ஏசாயா 61:10 வாசிப்போமே இருந்தால் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61:10, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் பாடுகிறார். நக்கன்பானவர்களே, அங்கே வசனத்தின்படி பார்க்கும்போது அந்த அங்கி எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற அங்கி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையிலே எங்களுக்கு கிடைக்க பெற்ற அங்கிதான் அவருடைய நீதியாய் இருக்கிறது. இந்த முழு உவமையுமே எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த திருமணம் பல்லோர் ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்துக்காக தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமணத்துக்காக அவர் அழைக்கிற அழைப்பை அங்கே இது பிரதிபலிக்கிறது. அந்த திருமணத்துக்காக அங்கே யூதர்கள் அழைக்கப்பட்டார்கள், அநேக ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட அநேகர் அதை நிராகரித்தார்கள். ஒரு சிலர் மாத்திரம் சாதாரணமாய் போய்கொண்டிருந்தவர்கள், எங்கெங்கேயோ போய்கொண்டிருந்தவர்கள், எதை குறித்தும் இல்லாம ஓடிக்கொண்டிருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களாய் இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கும் போது, அந்த விருந்தின் வாசலுக்கு நாங்க வரும்போது, அந்த வாசலாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் அவர் சிலுவையில் எங்களுடைய இடத்தை எடுத்து எங்களுடைய பாவத்தை தன் மீது வைத்துக் கொண்டவராய், தன்னுடைய தேவ நீதியை எங்கள் மீது அவர் சால்வியாய் போர்த்தி அந்த கல்யாண வஸ்திரத்தை எங்கள் மீது
தரிப்பிக்கிறார். அதை பெற்றுக்கொண்டவர்களாய் பிதா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த திருமணத்து மாளிகைக்குள் நாங்கள் ஒரு நாள் கடந்து செல்ல போகிறோம். கண்பானவர்களே, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவ நீதி என்னும் அந்த திருமணத்தின் வஸ்திரத்தை எங்கள் மீது வைக்கும் போது அவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைத்தது மாத்திரமில்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் எங்களை அங்கே உள்ளே கொண்டு வரும்போது, அந்த நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தரும்போது, தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள், அவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என அன்பானவர்களே. அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு அநேகர் வாங்கி கொண்டு, ஐயோ இல்ல என்னுடைய சுயநீதியே நல்லா இருக்கு, நானே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எனக்கு கட்டாயம் பரலோராஜ்யம் கன்ஃபார்ம், என்னுடைய நீதி இப்படியா இருக்கிறது, இந்த நல்ல காரியத்தை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தங்களுடைய பரிசுத்தத்தை தங்களுடைய சுய பலத்தினால் செய்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இன்றைக்கு அநேகர் நாங்கள் போட்டிருக்கிற தங்களுடைய சுயநீதியே அழகா இருக்குது, இதோடய நான் வந்துடுறேன்னு சொல்லி அநேகர் முடிவெடுத்து விடுகிறார்கள். இது யார் ஒருவர் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஐயோ என்னுடைய பாவம், நான் அழுக்கா இருக்கிறேன், இந்த அழுக்குக்கு மேல அவன் நல்ல ராஜா கொடுக்கிற அந்த உன்னதமான உடையை நான் போட முடியாது, நான் எனக்குள்ள அவன் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் வேலை செஞ்சு களைப்போட வேர்வ மனத்தோட இருக்கிறேன், அழுக்கா இருக்கிறேன், ஊத்தியா இருக்கிறேன், எனக்கு மேல இந்த ஒரு ராஜா கொடுக்கிற அந்த உடையை நான் போட முடியாது என்று சொல்லி தன்னை தகுதி இல்லாதவனாய் பார்த்திருக்கலாம். இன்றைக்கும் எங்களில் அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய தேவ நீதியை இலவசமாய் அவருடைய கிருபை நிமித்தம் எங்களுக்கு ஈவாய் கொடுக்கும் போது அதன் முழு அடையாளத்தையுமே அங்கீகரித்துக் கொள்ளாதவர்களாய், ஐயோ நான் ஒரு பாவி, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஏற்றவன் நான் அல்ல, என்னால இதை வாழ முடியாது, இதை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லி அவர் இலவசமாய் கொடுக்கிற அந்த நீதியை பெற்றுக்கொள்ளாமல், ஐயோ நான் பாவி 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 என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலேயே உலர்ந்து கொண்டு அதே ஊத்த கந்தையான ஒரு மனுஷியத்தோடையே அந்த சுய இதுவோடையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை அவன் நினைத்தது போல இந்த ராஜ வஸ்திரம் நிறைய கற்களாலும் முத்துக்களாலும் நிறைய டெக்கரேட்டடா இருக்கிறதுனால இது ஹெவியா இருக்குது, இன்றைக்கு அநேகருக்கு தேவ நீதியை தாங்கி கொண்டு வாழுகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு பாரம் போல இருக்கிறது. ஐயோ இது கஷ்டமா இருக்கிறது, அதுக்கு நான் சும்மா வாழ்ந்துட்டு போயிடுறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை மிக கடினமா இருக்கிறது, நிறைய ஒபீடியன்ஸ், நிறைய விஷயத்துல கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது, நிறைய விஷயங்களை நான் சமர்ப்பணம் பண்ண வேண்டி இருக்கிறது, நிறைய விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, நிறைய விஷயங்களை இழந்து போய் நான் இருக்க வேண்டியது, இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் இன்பங்களையும் அது உலக காரியங்களையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, எனக்கு இது பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் தரிப்பித்த அந்த நீதி என்னும் திருமண வஸ்திரத்தை ஒதுக்கினவர்களாய் இன்றைக்கு பந்திக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டேன், எங்கேயோதான் போய்கொண்டிருந்தேன், ரோட்ல சும்மா எங்கேயோ போய் கொண்டிருந்தேன், எனக்கு இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளி லிஸ்ட்லயே நான் இருக்கேல, எங்கேயோ பார்த்து போய் கொண்டிருந்தேன், ஆனாலும் என்ன ஏதோ தேவ கிருபையில என்ன கூப்பிட்டுட்டாங்க இந்த ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லி அறிவிச்சு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் வந்துட்டேன், எப்படியோ நான் பல்லோத்துக்கு போயிடுவேன், இந்த கூட்டத்தோட இந்த விருந்துக்குள்ள வந்துட்டேன், இந்த கூட்டத்தோட நின்றுட்டா நானும் இந்த விருந்தாளி கூட்டத்தோட சேர்ந்து கல்யாண விருந்துல பங்கெடுத்து விடலாம் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்பானவர்களே, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருமண வஸ்திரம் தரித்தவர்களாய் அந்த விருந்துக்குள்ளே காணப்படுகிறோமா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமாயிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அந்த திருமண வஸ்திரம் ஏதோ நாங்களாய் பெற்றுக்கொள்ளுகிறோன்றல்ல, நாங்களாய் சம்பாதித்துக் கொள்ளுகிறோன்றல்ல, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்க பெறுகிற வஸ்திரம் தான் அது. இங்கே மூன்றாவது காரியம் அந்த வசனத்தில் நாங்கள் வாசிப்போமாயா இருந்தால், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அவன் பேசாமல் இருக்கிறான்.
ஒருவேளை அவன் உண்மையிலேயே அவனுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால், அல்லது ஒரு சரியான ஒரு ரீசன் இருக்கும் என்று சொன்னால், அவன் அங்கே அந்த ரீசனை சொல்லியிருப்பான். இந்த காரணத்துக்காக தான் நான் போடல, இந்த காரணத்துக்காக தான் என் இடத்துல கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அமைதியாயிருக்கிறான். அவன் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருக்கிறான். அந்த அமைதி, அவனுடைய அமைதி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. He accepted the invitation on his own terms. அவனுக்கு ஏற்றால் போல் அந்த அழைப்பை, அவனுக்கு கிடைக்க பெற்ற அந்த ராஜ விருந்தின் அழைப்பை அவன் தனக்கு ஏற்றது போல ஏற்றுக்கொண்டான். தான் விரும்பியது போல, எனக்கு எப்படியோ எனக்கு கிடைச்சு விட்டது, நான் விரும்பியது போல இந்த விருந்தை நான் என்ஜாய் பண்ணுகிறேன்னு சொல்லி அவன் தன்னுடைய ஓன் டேர்ம்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணினான். அன்பானவர்களே, அந்த விருந்துக்கு அழைத்து அந்த விருந்துக்குரிய ஒரு வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படுமாயின், we need to produce fruit. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வஸ்திரம் தரித்திருக்கும் போது அங்க எங்களிடத்திலே அந்த வஸ்திரத்துக்குரிய கனிகள் காணப்படும். ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய ஓன் கனி அல்ல, எங்களுடைய சுயத்திலே கிடைக்கப்பெறுகிற, எங்கள் சுய கிரியைகள்னால கிடைக்கப்பெறுகிற கனி உள்ள வாழ்க்கை அல்ல. அந்த வஸ்திரத்தை நான் அதை ஏன் ரோபன்னு சொன்னேன்னு சொன்னா, அதை போர்த்தி கொள்ளும் போது எங்களுடைய காரியங்கள் அப்படியே உள்ளாக மறைந்து விடுகிறது. ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள அது மறைந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் ஆழ்கடலில் போட்டு அதை மன்னித்து எங்களை தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தினால் அங்கே மூடிக்கொள்ளுகிறார். இப்ப தெரிகிறதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் சமர்ப்பணம் தான். தன்னையே ஜீவபலியாக கொடுத்த அந்த பலிதான் அங்கே தெரிகிறது. அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய நீதியை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் கடந்து செல்லுகிறோம், அவருடைய பந்திக்குள் கடந்து செல்லுகிறோம். அநேகர் அவனை போல நான் நானாகவே வாரேன் ஆண்டவரே, அது நல்லதுதான், நீங்களாவே வரலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கிளீன் யுவர் செல்ஃப் பிஃபோர். நாங்க வந்து ஒரு இடத்துல போய் தண்ணி தான் எங்களை கிளீன் பண்ணுதுன்னு தெரியுது, தண்ணியில போய் எங்களை நினைத்தாதான் நாங்க சுத்தமாவோம்னு சரி தெரியுது. அப்ப குளிக்கிறதுக்கு முதல் நாங்க எங்களை கிளீன் பண்ணிட்டு போக மாட்டோம். எப்படி அழுக்கா இருக்கிறோமோ அப்படியே குளிக்க போவோம். அந்த தண்ணி எங்களை சுத்தப்படுத்துது. அதே போலதான் தேவனிடத்துல வரும்போது நீங்க உங்களை சுத்தப்படுத்திட்டு தான் தேவனிடத்துல வர வேண்டும் என்று இல்லை. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்துல வரலாம். ஆனால் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள வந்த உடனே அங்கே அவருடைய இரத்தங்களை கழுவி சுத்திகரித்து விடுகிறது. சுத்திகரித்த மாத்திரத்திலேயே அவருடைய நீதியின் வஸ்திரம் எங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் அணியும் போது அவருடைய நீதியின் வஸ்திரத்தில் மேல் காணப்படுகிற அந்த ராஜ கற்களும் ராஜ வஸ்திரத்துக்கே உரிய அந்த மாணிக்கங்களும் கற்களும் ஜொலிக்கிறதா இருக்க வேண்டும். அதை அணிந்து கொள்ளும் போது எங்களுடைய கனியுள்ள வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் போது அவருடைய கண்களுக்கு முன்பதாக அது ஜொலிக்கிறதா இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, எங்களுடைய சுயம் மறைந்து அவன் ஒருவேளை அணிந்திருப்பான் இருந்தால் அவனுடைய வஸ்திரம் அதற்குள் மறைந்திருக்கும். ராஜா வீட்டினுடைய அந்த விருந்தின் வஸ்திரம் தான் அங்கே வெளியே தெரிந்திருக்கும். அதே போலதான் நாங்கள் தேவனங்களுக்கு கொடுக்கிற நீதியின் வஸ்திரத்தை அணியும் போது எங்களுடைய சுயம் என்கின்ற எங்களுடைய சுய வஸ்திரம் அங்கே அதற்குள் மறைந்து விடுகிறது. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இவ்வளவு தூரம் பாவத்தை நோக்கி நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீங்க. சிலை வழிபாடுகளுக்குள்ள தேவனை அறியாதவர்களாய் அநேக மதத்தின் பிடிக்கள் அடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அதுல இருந்து மீட்கப்பட்டு உண்மை சத்தியத்தை அறிந்தவர்களாய் தகுதி இல்லாதவர்களாய் எங்கேயோ போய் கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் எங்களை கூப்பிட்டு, சம்பந்தமே இல்லாத எங்களை கூப்பிட்டு அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை தந்து இலவசமாய் அவருடைய நீதி எங்களுக்கு தரும்போது அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை இழந்து விடாதபடிக்கு வெறும் ஒரு நட்பாய் மாத்திரம் இல்லாம அவனை கூப்பிடும்போது சிநேகிதனே என்று அவர் அழைத்தார். சிநேகிதனையும் தாண்டி அவரோட ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் எப்படி நாங்கள் மாற முடியும் என்று சொன்னால் அவருடைய நீதியையும் அவருடைய கிருபையையும் அங்கீகரிக்க நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. நாங்கள் தேவனுடைய அழைப்பை பெற்று பந்திக்குள்ளதான் வந்துட்டோம். ஆனா நீதியின் வஸ்திரம் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை அணிந்திருக்கிறோமா?
நான் போட்டிருக்கிற வஸ்திரமே நல்லதென்று சொல்லி உங்களுடைய சுயநீதியை நல்லதென்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது அந்த வஸ்திரத்தை போடுவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி உங்களையே நீங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை மிக கடினமாயிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த அர்ப்பணத்துக்குள்ள வர முடியாதவர்களாய் தப்பி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்புமாய் இருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். அன்பானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வெகு சீக்கிரத்தில் வர இருக்கிறது. அதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தும் அழைப்பை பெற்று உள்ளே விருந்துக்குள்ள வந்துட்டோம். கல்யாண மாளிகை வரைக்கும் வந்துட்டோம். உள்ளுக்குள்ளேயே வந்துட்டோம். மாளிகைக்குள்ளதான் இருக்கிறோம், சபைகளுக்குள்ளதான் இருக்கிறோம், விசுவாச கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் கிட்ட வந்து அவருடைய வருகையின் நாளண்டைக்கு, அவருடைய ரகசிய வருகையின் நாளண்டைக்கு அவர் கிட்ட வந்து அந்த விருந்தாளிகள் கூட்டத்துக்குள்ள திரிந்து கொண்டு விருந்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எங்களிடத்துல அவர் கிட்ட வந்து பார்க்கும் போது அந்த ராஜ விருந்தின் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் எங்கள் மீது காணப்படுமா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு அநேகம் நாங்க அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம், விருந்துலதான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருமாப்புள்ளவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம், அஜாக்கிரதையா இருந்து கொண்டிருக்கிறோம், கவனஈனமாய் இருந்து கொண்டிருக்கிறோம், அபாத்திரவான்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிட்ட வந்து பார்க்கும் போது அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போகிற பட்சத்தில் தட்கடிப்பும் இருளும் நிறைந்த இடத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இவ்வளவு தூரம் வந்த நீ அந்த விருந்தின் தகுதி இல்லாதிருந்தும் விருந்தின் மாளிகைக்குள் வந்து விட்டாய், விருந்தினர் கூட்டத்துக்குள்ளே வந்து விட்டாய், விருந்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எந்த வஸ்திரத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய சுய வஸ்திரத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறாய் ஐயா? ஆராய்ந்து பாருங்க. தேவன் இந்த விருந்துக்கண்டை ஆயத்தம் பண்ணின இலவசமாய் வாசல்லே வைத்து விட்ட அந்த சிலுவை என்னும் வாசல்லையே வைத்து விட்ட உனக்காக வைத்திருக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை, திருமண வஸ்திரத்தை, சால்வை அணிந்து கொண்டவர்களாய் இலவசமாய் கிடைக்கிற அந்த நீதியின் மகிமையை மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கிறவர்களாய் அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு விருந்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியமா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அநேக நாங்கள் விருந்துக்குள்ளே வந்து விட்டோம், விருந்து மாளிகைக்குள்ளே விருந்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கவனஈனமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் தகப்பனே, ஒரு விஷயம் உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாசலே வைத்து விடப்பட்ட அந்த ஆண்டவரே வஸ்திரத்தை, திருமண வஸ்திரத்தை, அந்த நீதியின் சால்வை மறந்து போனவர்களாய் ஆண்டவரே, கவனிக்க தவறினவர்களாய் அல்லது அஜாக்கிரதையாய் அல்லது இருமாப்புள்ளவர்களாய் நாங்கள் ஒருவேளை இந்த விருந்துல ஏற்கனவே பங்கெடுத்து கொண்டிருப்போமே இருந்தால் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் நாங்க ஸ்டெப் பேக் பண்ணி ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க சிலுவையிலே தந்த அந்த இலவசமான ஆண்டவரே நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பை மாத்திரமல்ல நீதியின் வஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு, அதை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் அதை அணிந்து கொண்டவர்களாய், அதன் கற்கள் ஜொலிக்கிறவர்களாய், அதன் கனிகள் வெளிப்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இலவசமாய் உம்முடைய உடலையும் உம்முடைய இரத்தத்தையும் அடிக்க ஒப்பு கொடுத்து பெற்று தந்த ஆண்டவரே அந்த நீதியின் ஆண்டவரே சால்வை, அதை இழந்து விடாதபடி, அதை கவனஈனமாய் விட்டு விடாதபடி ஆண்டவரே, அதை அணிந்து கொண்ட ஆண்டவரே, உம்மிடத்துல வருகிறவர்களாய் உம்முடைய கல்யாணத்துக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
எங்களோடு கூட இருங்க. இந்த வசனத்தை கேட்கிற யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மனம் உடைந்தவர்களாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களா என்றால் நீங்க அவங்களை தொடுங்க ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும். சுகவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே சுகமாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய தொடுதல் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். திருமண வீட்டுக்கு அழைப்பு பெற்றோர்கள் நானும் நீங்களும். மத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 15 வசனங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அங்கே வார்த்தைகள் அழகாக கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக அழைக்கப்பட்டது அநேகராயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலரே என்பதை உண்மைதான். நாங்கள் நீதி வஸ்திரம் இல்லாவிட்டால், நாங்கள் அழைக்கிற அழைப்புக்கு நீராய் உண்மையாய் ஓடாவிட்டால், அந்த நீதியின் ஓட்டத்திலே ஓடாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அந்த பங்காளராய் அவருடைய ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துக்குள்ளே நுழைந்தாலும் மணவாளம் மணவாட்டியான சபையோடு இணைய முடியாது. 1000 சாட்சி காலத்தில் நாங்கள் வாழ முடியாது அவரோடு என்பதை ஆணித்தரமாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அருமையான வார்த்தைகள் வெளிப்படுத்த சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் அடிப்படையாக வச்சு ஞான வார்த்தையை தொகுத்து அவியானவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி. கற்றுக் கொடுத்த உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் கர்த்தர் நாமத்தினாலே உங்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக இந்த வார்த்தை வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதம், மற்றவருக்கும் ஆசீர்வாதம். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாளித்து கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Thank you, sister. God bless you.